ஓகே. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோல இந்த எக்ஸாம்பிள் கொஸ்டின் தான் நம்ம சால்வ் பண்ண போறோம். அதுக்கு முன்னாடி நான் போன வீடியோல என்ன பார்த்தோம்னு சொல்லிடுறேன். ஸோ போன வீடியோல நம்ம ஆக்சுவலா இந்த எக்ஸர்சைஸ்லேருந்து நம்ம ஃபர்ஸ்ட் 10 கொஸ்டின்ஸ் முடிச்சிட்டோம். அதாவது 10 கொஸ்டின்ஸ் முடிச்சிட்டோம். ஸோ எக்ஸ்ட்ரா கொஸ்டின்ஸ் ஃப்ரம் மல்டிப்ளிகேஷன் ஆஃப் ஃபிராக்ஷன்ஸ்லேருந்து நம்ம 10 கொஸ்டின் முடிச்சிட்டோம். ஸோ அந்த வீடியோ பார்க்கலாம். அந்த வீடியோ பார்த்துட்டு இன்னைக்கு வீடியோ காங்க. ஸோ இன்னைக்கு வீடியோ நம்ம இதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இந்த கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா, கண்ணன் ஹேஸ் 30 beads and கண்மணி ஹேஸ் 1/6 of it. How many beads does கண்மணி have? ஓகே. கண்ணன்ட்ட வந்து 30 beads இருக்கு. 30 beads. 30 ஒழுங்கா எழுதுனா 30 beads இருக்கு. 30 beads. 30 things இருக்கு. ஸோ 30 beadsனே வச்சுக்கலாம். கண்மணி ஹேஸ் 1/6 of it. 1/6 of 30 beads. 1/6 of 30 beads. இதோட டெஃபினேஷன் என்னன்னா 1/6 into 30 அர்த்தம். 1/6 of somethingனா 1/6 into that thingனு அர்த்தம். ஸோ 1/6 of 100 beadsனா 1/6 into 100 நீங்க எழுதலாம். அதே மாதிரி 1/6 of 1000னா நீங்க 1/6 into 1000 எழுதலாம். ஸோ அதான் ஐடியா. ஸோ ஆஃப்ன்ற வார்த்தைக்கு பதிலாக நீங்க இன்டூன்னு சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஸோ இதான் மீனிங்கு. ஸோ இப்போ தேவையில்லாத நான் எடுத்துடுறேன். ஸோ இது ஸ்பேஸ் கிளியர் பண்ணிக்கிறேன். ஒழுங்கா ஏதோ பிரச்சனை இருக்கு. கிளியர் ஆயிடுச்சு. ஓகே. இப்போ 1/6 into 30 எப்படி பண்ணலாம்? நம்ம 30 நீங்க 30/1 வேணா எழுதிக்கலாம். இப்போ நீங்க நார்மலா எப்படி மல்டிப்ளை பண்ணுவோம் மல்டிப்ளை பண்ணலாம். நியூமரேட்டர் இன்டு நியூமரேட்டர், டினாமினேட்டர் இன்டு டினாமினேட்டர். ஸோ வந்து உங்களுக்கு ஸோ இன்ஃபேக்ட் 30 into 30 நீங்க 5 into 6 எழுதலாம். அது இன்னும் ஈஸி. 5 into 6 எழுதிட்டு இதை சப்ஸ்டியூட் பண்ணிருங்க இந்த இடத்துல. ஸோ 1/6 into 5 into 6 divided by 1. ஸோ இந்த 6 கேன்சல் பண்ணிடலாம் பார்த்தோன்னே. ஸோ ஓவரால் ஆன்சரே 5 தான். ஸோ கண்ணன்ட்ட 30 பீட் இருந்துச்சுன்னா கண்மணி ஹேஸ் 1/6 of it, which is nothing but 5. ஸோ கண்மணிட்ட 5 பீட் இருக்கு. 5 beads. 5 beads. ஸோ இதான் ஆன்சர். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டினோட ஆன்சர் இதான். செகண்ட் கொஸ்டின் போலாம். ஓகே. இதுல என்ன கேட்டிருக்காங்கன்னா, திங்க் அபவுட் சிச்சுவேஷன் 3. அது தேவையில்ல. சுனிதா bought 3 1/4 kg ஸ்வீட் பேக்கெட்ஸ் ஃபார் ஹர் 3 friends from a sweet start. ஸோ 3 பேருக்கு வந்து அவங்க வந்து ஒரு 1/4 கிலோ ஸ்வீட் நினைக்கிறேன். 1/4னா 1/4 கிலோ ஸ்வீட் வாங்கிருக்காங்க. 250 கிராம்ஸ்னா 1/4 கிலோ. 1/4 kgsனா 1/4 கிலோ தான் வரும். ஸோ 3 ஃப்ரெண்டு வராங்கன்ட்டு வீட்டுக்கு வராங்கன்ட்டு அவங்க 1/4 கிலோ 3 வாங்கியிருக்காங்க. 3 ஸ்வீட் பேக்கெட் வாங்கியிருக்காங்க. பட் அதுக்கு பதில் என்ன ஆச்சுன்னா 6 ஃப்ரெண்டு வந்துட்டாங்க அவங்க வீட்டுக்கு. ஸோ அந்த 1/4 கிலோவே நம்ம பாதியா டிவைட் பண்ண போறோம். அவ்வளவுதான். ஸோ அந்த ஃபர்ஸ்ட் அவங்க இனிஷியலா 1/4 கிலோ வாங்கியிருக்காங்க 3 ஃப்ரெண்டுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணி. ஆனா தெரியாம 6 ஃப்ரெண்டு வந்துட்டாங்க. ஸோ நம்ம என்ன பண்ண போறோம்னா ஈச் 1/4 kg நம்ம டிவைட் பை 2 போடுவோம். இல்ல இன்டூ ஹாஃப்னு போடலாம். எப்படி வேணாலும் பண்ணலாம். ஸோ ரெண்டுமே ஒரே லாஜிக் தான். ஸோ நம்ம என்ன பண்ண போறோம்னா ஃபர்ஸ்ட் நான் வரைகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் நான் ஒரு ரெக்டாங்கிள் வரைஞ்சிக்கிறேன். இதை நம்ம 4 பிரிக்கணும். 1 2 3 4 கரெக்டா இருக்கும். 3 4 டு சம் எக்ஸ்டென்ட் ஈக்குவலா இருக்கு. ரொம்ப ஈக்குவலா இல்ல, கரெக்டா இல்ல. பட் நம்ம இதை 4 பிரிச்சிட்டோம் இப்ப. ஸோ இது வந்து 1/4. திஸ் இஸ் நத்திங் பட் 1/4. ஒழுங்கா மார்க் பண்றேன். திஸ் இஸ் 1/4. திஸ் போர்ஷன் இண்டிகேட்ஸ் 1/4. இதே மாதிரி திஸ் போர்ஷன் இண்டிகேட்ஸ் 1/4. திஸ் போர்ஷன் இண்டிகேட்ஸ் 1/4. உங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். இந்த வெறும் ஒரே ஒரு ரெக்டாங்கிள் அவுட் ஆஃப் தீஸ் 4 ரெக்டாங்கிள்ஸ் நீங்க ஷேட் பண்ணீங்கன்னா தட் சிங்கிள் போர்ஷன் தட் சிங்கிள் ரெக்டாங்கிள் இண்டிகேட்ஸ் 1/4 kg. ஓகேவா? ஸோ டோட்டலா உங்ககிட்ட 4/4 kgs இருக்கு. அதை நான் ஒரு ரெக்டாங்கிள் வச்சு இமேஜின் பண்ணிக்கிறேன். ஸோ அதுல நீங்க ஒரு போர்ஷன் மட்டும் ஷேட் பண்றீங்க. ஸோ நீங்க 1/4 kgs தைரியமா கூப்பிடலாம். ஸோ இப்போ நான் என்ன பண்றேன், 3 ஃப்ரெண்டுக்கு நீங்க இதை அப்படியே அழகா கொடுத்துடலாம். ஸோ ஒரு ரெக்டாங்கிள் தூக்கி ஒரு ஃப்ரெண்டு கொடுத்துடலாம். இன்னொரு ரெக்டாங்கிள் இன்னொரு ஃப்ரெண்டு கொடுத்துடலாம். 3வது ரெக்டாங்கிள் இன்னொரு ஃப்ரெண்டு கொடுத்துடலாம். ஸோ ஈச் ரெக்டாங்கிள் நீங்க ஒரு ஸ்வீட் பேக்கெட் மாதிரி இமேஜின் பண்ணிக்கலாம். ஸோ அதான் ஐடியா. ஸோ ஈச் ரெக்டாங்கிள் இஸ் த சேம் அஸ் ஸ்வீட் பேக்கெட். ஸோ இது ஒரு ஃப்ரெண்டு கொடுத்துருங்க. இதை இன்னொரு ஃப்ரெண்டு கொடுத்துருங்க. இதை 3வது ஃப்ரெண்டு கொடுத்துருங்க. ஸோ இப்போ ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனா 3 ஃப்ரெண்டு வரலையே, நமக்கு 6 ஃப்ரெண்டு வந்திருக்காங்க. ஸோ நம்ம என்ன பண்ண போறோம்னா இதை அழிச்சிருங்க. இப்போ தேவையில்லாத அழிச்சிடுறேன். இப்போ தேவையில்லை. இப்போ நம்ம லாஜிக் இங்க அடிப்படுது. ஸோ நமக்கு 6 ஃப்ரெண்ட் இருக்காங்க. ஸோ 6 பேருக்கு இந்த 3 ரெக்டாங்கிள் எப்படி டிவைட் பண்றது, டிவைட் பண்ணி ஈக்குவலா டிஸ்ட்ரிபியூட் பண்றதுன்னு தான் நம்ம யோசிக்கணும். ஸோ நம்ம என்ன பண்ண போறோம், ஒரு லைன் வரைய போறோம் இந்த இடத்துல. ஸோ ஒரு லைன் வரைச்சிட்டா கரெக்டா இருக்கும். ஸோ வேற கலர் எடுத்துக்கிறேன். ஏன்னா ப்ளூ கலர் எடுத்துக்கிறேன். கரெக்டா ஒரு லைன் வரையணும். அவ்வளவுதான். ஸோ இப்போ நம்ம கரெக்டா கட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ இந்த ஆரோ ஹெட் எல்லாம் அழிச்சிடுறேன். ஸோ மறுபடியும் சாஃப்ட்வேர்ல ஏதாவது பிரச்சனை அழிச்சு கரெக்டா அழிச்சிட்டேன். ஸோ இப்போ இந்த 6 ரெக்டாங்கிள் நீங்க 6 பேர் கொடுத்துடலாம் ஈஸியா. ஆளுக்கு ஒரு ரெக்டாங்கிள் கொடுத்தீங்கன்னா கரெக்டா இருக்கும். ஸோ இந்த பெரிய ரெக்டாங்கிள் வந்து அதாவது இந்த 2 ரெக்டாங்கிள் ரெப்ரசென்ட்ஸ் 1/4. 2 ஸ்மால் ரெக்டாங்கிள்ஸ் ரெப்ரசென்ட் 1/4. 2 ஸ்மால் ரெக்டாங்கிள்ஸ் ரெப்ரசென்ட் 1/4. இது ஒரு ரெக்டாங்கிள் வந்து போத் தீஸ் ரெக்டாங்கிள்ஸ் நீங்க ஆட் பண்ணீங்கன்னா 1/4 வரும். அப்போ ஒரு ரெக்டாங்கிளோட வேல்யூ என்ன, 1/4 divided by 2 வரும், which is nothing but 1/8. அவ்வளவுதான். ஸோ திஸ் ரெப்ரசென்ட்ஸ் 1/8. திஸ் ரெப்ரசென்ட்ஸ் 1/8. நீங்க அப்படி தெரிஞ்சுக்காட்டி கூட நீங்க ஓவரால் பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சு. இது இந்த ரெக்டாங்கிள் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்களேன். இதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணீங்கன்னா இது வந்து அவுட் ஆஃப் 8 ரெக்டாங்கிள்ஸ் நம்ம ஒரு ரெக்டாங்கிள் ஷேட் பண்ணிருக்கோம். ஸோ திஸ் ஆக்சுவலி ரெப்ரசென்ட்ஸ் 1/8 kg. இது ஒரு இந்த ரெக்டாங்கிளே நீங்க ஸ்வீட் பாக்ஸ் மாதிரி இமேஜின் பண்ணிக்கலாம். அப்படி இமேஜின் பண்ணா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும்.
ஸோ இந்த ஆளுக்கு ஒரு ரெக்டாங்கிள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிடும். ஸோ இது ஒரு ஃப்ரெண்டு கொடுப்பீங்க, இதை இன்னொரு ஃப்ரெண்டு கொடுப்பீங்க, இதை 3வது ஃப்ரெண்டு கொடுப்பீங்க, இதை 4வது ஃப்ரெண்டு கொடுப்பீங்க. இந்த போர்ஷன் மட்டும், இந்த போர்ஷன் மட்டும் 5வது ஃப்ரெண்டு கொடுப்பீங்க, இந்த போர்ஷன் 6th ஃப்ரெண்டு கொடுப்பீங்க. அவ்வளவுதான். ஸோ 6 பேருக்கும் 6 குட்டி குட்டி ரெக்டாங்கிள் கொடுத்துட்டோம். ஸோ ஆளுக்கு வந்து 125 கிராம்ஸ் எக்ஸாக்டா கொடுக்குறோம். ஏன்னா 1 கிலோனா 1000 கிராம், 1 kg சத்திங் 1000 கிராம்ஸ். ஸோ நம்ம இனிஷியலா நம்ம எப்படி வாங்கணும்னா 250 கிராம்ஸ் வாங்கணும். 3 ஃப்ரெண்டு வருவாங்க. இல்ல 250 கிராம்ஸ் 1/4னா 250, 500, 750 இல்ல தப்பா போகுது எங்கேயோ. 250 கிராம்ஸ் கிடையாது, 333 கிராம்ஸ் வரும். 1/4னா 250 கிராம்ஸ் தான். பட் 3 ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஓகே ஓகே, அது வந்து நான் இங்க தப்பு பண்றேன். ஓகே, 250 கிராம்ஸ் தான் வாங்குறோம். ஸோ 750 கிராம்ஸ் தான் நம்ம டோட்டலா வாங்குறோம், 1 kg இல்ல அது. ஸோ டோட்டலா நம்ம 250 கிராம்ஸ் ஒரு ஃப்ரெண்டுக்கு வாங்குறோம். அது மாதிரி 3 ஃப்ரெண்டுக்கு இனிஷியலா வாங்கியிருந்தோம். பட் திடீர்னு 6 பேர் வந்ததுனால நம்ம என்ன பண்றோம், இந்த 250 கிராம்ஸே டிவைடட் பை 2 போடுறோம், which is nothing but 125 grams. So 1/8 is the same as 125. 1/8 kilograms is the same as 125 grams. 125 into 8 போட்டீங்கன்னா உங்களுக்கு 1 kilogram கிடைச்சிடும். ஸோ அதான் லாஜிக். ஸோ ஆளுக்கு ஒரு ரெக்டாங்கிள் கொடுத்ததுனால உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிடும். ஸோ ஆன்சர் வந்து 1/8 தான். ஸோ இப்போ நம்ம அடுத்த கொஸ்டின் போறேன். ஓகே, இதுல என்ன கேட்டிருக்காங்கன்னா 2 1/4 into 3 is not equal to 6 1/4 ஏன்னு கேட்குறாங்க. ஸோ இதை நம்ம பண்ணிடலாம். ஸோ டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி தெரிஞ்சா ஈஸியா போட்டுடலாம். ஸோ டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி டெஃபினேஷன் என்ன? இப்போ 2 + 3 into 6னா நீங்க எப்படி பண்ணுவீங்க? 6 into 2 plus 6 into 3 தான் ஆன்சர். 6 into 2 plus 6 into 3 இதான் ஆன்சர். 2 plus 3 into 6னா இதான் ஆன்சர். 6 into 2 plus 6 into 3. ஸோ 6 into 2 என்ன வரும்? உங்களுக்கு 12 வரும். 6 into 3 18. ஸோ 18 plus 12 which is nothing but 30. 30 அவ்வளவுதான். ஸோ இதான் டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி டெஃபினேஷன். ஸோ அதை லைட்டா நான் ரீகேப் மாதிரி கொடுத்துட்டேன். ஸோ இப்போ அதை அழிச்சிடுறேன். ஓகே, தேவையில்லை. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம், அதே இங்கே அப்ளை பண்ண போறோம். 2 1/4 எப்படி எழுதலாம்? 2 plus 1/4 எழுதலாமா? 2 1/4 is the same as 2 plus 1/4 into 3 போடுங்க. இது என்ன வரும் உங்களுக்கு? 3 into 2 6 வருது. 3 into 2 3 into 2 is nothing but 6. 3 into 1/4 என்ன வரும் உங்களுக்கு? 3 into 1/4 3/4 வரும். So 3 into 2 6 plus 3/4 வருது. 6 plus 3/4 is the same as 6 3/4, not 6 1/4. 6 plus 3/4 நீங்க எப்படி எழுதலாம்? 6 3/4 எழுதலாம். ஸோ இதான் ஆன்சர். 6 ஆனா இதுல என்ன கொடுத்துருக்காங்கன்னா 6 1/4. 2 1/4 is not equal to 6 1/4. Whyனா இதான் ரீசனிங். இதான் ரீசன் அதுக்கு. 2 1/4 is equal to 6 3/4, not 6 1/4. ஸோ அதான் ஆன்சர். ஒரிஜினல் ஆன்சர் இதான். இதான் கரெக்டான ஆன்சர். ஸோ இது கரெக்டான ஸ்டேட்மெண்ட் தான். ஒய்ன்னு எதுவும் கேட்டிருக்காங்க, இதான் ரீசனிங் பிஹைண்ட் தட் ஒய். ஸோ இது புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ இன்னைக்கு வீடியோ நம்ம 3 கொஸ்டின் முடிச்சிட்டோம். ஆக்சுவலா இந்த கொஸ்டின் முடிச்சிட்டோம், அப்புறம் இந்த கொஸ்டின் முடிச்சிட்டோம், அப்புறம் இந்த கொஸ்டின் முடிச்சிட்டோம். அடுத்த வீடியோ நம்ம என்ன பண்ண போறோம்னா டிவிஷன் ஆஃப் ஃபிராக்ஷன்ஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ இன்னைக்கு வீடியோ அவ்வளவுதான். அடுத்த வீடியோல பார்க்கலாம். பாய்.